என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம் வதக்க போகிறோம், இன்னொரு வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். ப்ளஸ் அது கூட தக்காளி, இஞ்சி, பூண்டு ப்ளஸ் ஒரு கால்வாசி பீட்ரூட்டையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாவை அப்படியே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முக்கால்வாசி எடுத்த பீட்ரூட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பீட்ரூட் எடுத்தோம்ல அதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் பீட்ரூட் வேகிறதுக்கு லேட் ஆகுனால குக்கரில் வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிறேன். அரைஞ்சி வச்ச பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளும் ஒரு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிறேன். எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ அரைச்ச விழுதை இதில் போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம், தக்காளி, பீட்ரூட்டு, இஞ்சி, பூண்டு இதில் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ கொதி வந்தவுடனே குக்கரை மூடிட்டு ஒரு 8லேருந்து 9 விசில் விட்டால் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் குக்கரில் விசில் போடுறேன், ஒரு 8 விசில். குக்கரில் விசில் வரும்போது வெளியே பருப்பாக இருந்தாலும் மற்ற ஐட்டமாக இருந்தாலும் வெளியே பிச்சுக்கிட்டு வரும் ப்ரெஷர் குக்கர் விசில் வரும்போது. அதனால் இப்போ ஒரு கரண்டியை நம்ம சின்ன ஸ்பூனை உள்ளே போட்டுட்டோம்னா அது அந்த மாதிரி வெளியே வராது. 8-9 விசில் வச்சு இதை இறக்கலாம். இப்போ விசில் வந்துட்டுருக்கு. இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் நல்லாவும் வெந்துடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. பீட்ரூட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் எடுத்து நம்ம சாப்பாடோடு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி பீட்ரூட் குழம்பு பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.